அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமா. ஸலாத்தும் ஸலாமும் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, அவர்களது வழிவந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், ஹத்தாவுல் அவுலியாக்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நம் அனைவரின் மீதும் வல்ல நாயனின் கிருபையும் மகஃபிரத்தும் குறைவின்றி நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையால் நிஸ்ஃபு ஷஅபானுடைய 15ஆம் நாள் இரவில் நாம் சங்கமித்திருக்கின்றோம். இந்த நாள் எப்பேற்பட்ட நாள்! இந்த நாளை நாம் இவ்வளவு கண்ணியமும் மதிப்பும் கொடுப்பதற்கு என்ன காரணம்? இந்த நாளிலிருந்து நாம் பெற வேண்டிய படிப்பினைகள் என்னென்ன என்பதை குறித்துத்தான் இப்பொழுது நாம் சிந்திக்கவிருக்கின்றோம். பராத் இரவு என்று இந்த நாளை நாம் குறிப்பிடுகின்றோம். பராத் என்றால் விடுதலை என்று பொருள். நரகிலிருந்து ஏராளமானவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விடுதலைக்கான உத்தரவாதத்தை தருவதால் இந்த இரவுக்கு பராத் இரவு, விடுதலை இரவு என்று பொருள். ஷஅபானில் பெரும்பாலான நாட்களில் ஏராளமான நன்மைகளை செய்கின்ற நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பாக இந்த 15ஆம் நாள் இரவில் இதா கானத் லைலத்தன் நிஸ்ஃபி மின் ஷஅபான், ஷஅபானுடைய 15வது இரவு வந்துவிட்டால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலகத்தினுடைய வானத்திற்கு இறங்கி வந்து அன்றைய மக்ரிபில் இருந்து, சூரியன் மறைந்ததிலிருந்து காலை ஃபஜ்ர் வரைக்கும் அலாமின் முஸ்தக்பிரின் ஃபக்ஃபிர் லஹு, யாரேனும் பாவ மன்னிப்பு தேடுபவர்கள் இருக்கின்றீர்களா, பாவ மன்னிப்பு தேடுகின்றீர்களா, அவர்களுக்கு நான் பாவத்தை மன்னிக்கின்றேன். அலாமின் முஸ்தர்ஸிகின், யாராவது ரிஸ்கை தேடுகின்றீர்களா, அவர்களுக்கு நான் தேவையான ரிஸ்கை வழங்குகின்றேன். அலாமின் முபத்தலின், யாராவது கஷ்டத்தில் இருக்கின்றீர்களா, கஷ்டத்தை முறையிடுகின்றீர்களா, அவர்களுக்கு தேவையான நிவாரணத்தை நான் வழங்குகின்றேன். அதோடு மட்டும் இல்லாமல் அலா கதா வகதா, இன்னென்ன இதை கேட்கின்றீர்களா, இதை கேட்கின்றீர்களா, எதை வேண்டுமானாலும் கேளுங்கள், நான் உங்களுக்கு வழங்குகின்றேன் என்று அல்லாஹ் முதல் வானத்திற்கு, உலகத்தினுடைய வானத்திற்கு இறங்கி வந்து சூரியன் மறைந்ததிலிருந்து 15ஆம் நாள் இரவினுடைய சூரியன் மறைந்ததிலிருந்து அதிகாலை ஃபஜ்ர் வரைக்கும் அல்லாஹ் கேட்டுக்கொண்டே இருக்கின்றான். அப்படி கேட்பவர்களுக்கு வழங்கி கொண்டே இருக்கின்றான். இந்த நாளில் தான் லவ்ஹுல் மஹ்ஃபூஸில் இருந்து ஒரு வருடத்திற்கான யாரையெல்லாம் மூத்தாக்க வேண்டும், யாருக்கெல்லாம் ரூஹுகளை கொடுக்க வேண்டும், யார் யாருக்கு என்னென்ன ரிஸ்குகளை கொடுக்க வேண்டும், யார் யாருக்கு என்னென்ன விஷயங்கள் நடைபெற வேண்டும் என்று அந்தந்த துறை சார்ந்த வழக்குகளிடத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒப்படைக்கக்கூடிய நாள் இந்த ஷஅபானுடைய 15ஆவது நாள். எனவேதான் இந்த நாளை குறித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது போன்ற சிறப்புகளை நமக்கு சொல்லித் தந்ததின் காரணமாக இந்த நாளுக்கு நாம் கண்ணியத்தை தருகின்றோம், மதிப்பை தருகின்றோம். இப்பேற்பட்ட உன்னதமான நாளில் இபாதத்தோடு நம்முடைய செயல்பாடுகள் இருக்க வேண்டும், நம்முடைய அந்த நேரங்கள் கழிய வேண்டும் என்றதன் அடிப்படையில் தான் நாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். ஆண்டுகிறோம். இன்னொரு ஹதீஸில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு நேரத்தில் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் திடீரென இரவு நேரத்தில் நடுநிசையில் பெருமானாரை தேடிய பொழுது படுக்கையிலே காணவில்லை.
பக்கத்திலே இருக்கக்கூடிய ஜன்னத்துல் பக்கீ கபர்ஸ்தானுக்கு சென்று பார்க்கின்றார்கள், தேடி பார்க்கின்றார்கள். அங்கே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மர்ஹூம்களுக்காக துஆ செய்து கொண்டிருக்கின்றார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்பதை உணர்ந்த நாயகம், அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் உனக்கு ஏதாவது மோசடி செய்து விடுவார்கள் என அஞ்சுகின்றாயா ஆயிஷா என்பதாக கேட்டுவிட்டு மர்ஹூம்களுக்காக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்து கொண்டிருந்தார்கள் இந்த நாளில் என்பதையும் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய ஹதீஸின் வழியாக நாம் தெரிந்து கொள்கின்றோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருடமும் இந்த நாளை நாம் சந்திக்கின்றோம். இந்த நாளில் அல்லாஹ் தஆலா முதல் கோரிக்கையாக வைப்பது, முதல் விஷயமாக அடியார்களிடமிருந்து அல்லாஹ் தஆலா எதிர்பார்ப்பது, நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுகின்றீர்களா? நான் பாவ மன்னிப்பை வழங்குகின்றேன். ரமலானுக்கு முன்னோட்டமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஷஅபான் மாசத்தை கடைபிடிக்க வேண்டும் என்பதும் சொல்லி நமக்கு சொல்லிக் கொடுத்து, ரமலானில் நம்முடைய மனம் முழுக்க முழுக்க இபாதத்திற்கு பக்குவப்பட வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய பாவங்களை நாம் களைய வேண்டும். பாவங்களை நினைத்து நாம் வருந்த வேண்டும். நம்முடைய பாவங்களை இத்தோடு இந்த நாளோடு கணித்து கட்டப்பட வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதைத்தான் கேட்கின்றான். நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுகின்றீர்களா? நான் உங்களுடைய பாவத்தை நான் மன்னிக்க தயாராக இருக்கின்றேன். இஸ்திக்ஃபாரை பொறுத்தவரையே இஸ்லாம் நமக்கு வழிகாட்டுவது, எவ்வளவு பெரிய பாவமாக இருந்தாலும் சரி அல்லாஹ் தஆலா அதை மன்னிப்பதற்கு தயாராக இருக்கின்றார். அவரவர்களுடைய மனசாட்சிக்கு தெரியும் நாம் என்னென்ன தவறுகள் செய்து கொண்டிருக்கின்றோம் என்று. எவ்வளவு பெரிய தவறாக இருந்தாலும் மன்னிப்பதற்கு அல்லாஹ் தஆலா தயாக குணம் உள்ளவன், மன்னிப்பதற்கு தயாராக இருக்கின்றான். அப்படி குர்ஆனிலும் நிறைய வசனங்கள் உண்டு. இந்த நாளை குறித்து வந்திருக்கக்கூடிய ஹதீஸில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்பதை போல, பாவ மன்னிப்பு தேடுகின்றீர்களா? பாவ மன்னிப்பு கேளுங்கள், நான் வழங்க தயாராக இருக்கின்றேன் என்று இந்த ஹதீஸில் வந்திருப்பதை போல குர்ஆனிலும் அப்படி வசனங்கள் இருக்கின்றது. குர்ஆனிலும் அல்லாஹ் தஆலா கேட்க சொல்கின்றான், பாவ மன்னிப்பு தேடுங்கள், நான் மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறேன். குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ். குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம். அவர்களுக்கு அவர்களாகவே அநீதம் இழைத்துக் கொண்ட பாவங்களில் வரம்பு மீறிய என்னுடைய அடியார்களே. அல்லாஹ் கூப்பிடுவதை எப்படி கூப்பிடுறான்? யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு. அஸ்ரஃபு அப்படின்னா இஸ்ராப் செய்யறத பத்தி சொல்லுவோமா இல்லையா? அளவுக்கு மீறி நாம சாப்பிடுறது, அல்லது அளவுக்கு மீறி பொருட்களை பயன்படுத்துறது, தேவைக்கு அதிகமாக வாங்கி போடுறது, இதெல்லாம் என்ன சொல்லுவோம்? இஸ்ராப்னு சொல்லுவோம். அந்த வார்த்தையை தான் அல்லாஹ் தஆலா பயன்படுத்துறான். வரம்பு மீறி பாவம் செய்பவர்கள், வரம்பு மீறி பாவம் செய்யக்கூடிய பாவிகளே அப்படின்னு கூட அல்லாஹ் கூப்பிடல. யா இபாதி, வரம்பு மீறி பாவம் செய்யக்கூடிய என்னுடைய அடியார்களே, லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்திலிருந்து நீங்கள் நிராசையாகி விட வேண்டாம். இன்னல்லாஹ யக்ஃபிரு துனூப ஜமீஆ. எல்லா பாவங்களையும் நான் மன்னிப்பதற்கு தயார். இன்னல்லாஹ யக்ஃபிரு துனூப ஜமீஅன் இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். அல்லாஹ் தஆலா மன்னிக்க கூடியவன், கருணையாளன். எவ்வளவு பெரிய பாவங்கள் செய்திருந்தாலும் அல்லாஹ் தஆலா மன்னிப்பதற்கு தயாராக இருக்கின்றான். ஷிர்க்கை தவிர எல்லா பாவங்களையும் அல்லாஹ் தஆலா மன்னிப்பதற்கு தயாராக இருக்கின்றான். இந்த ஆயத் சொல்ல போறக்கூடிய செய்தி தான். நம்ம பள்ளிவாசல்ல கூட வெளியே போனீங்கன்னா தெரியும், கேட்ல பெரிசா இந்த ஆயத்து தான் இது. லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ். அல்லாஹ்வுடைய கருணையிலிருந்து நீங்கள் நம்பிக்கை இழந்து விட வேண்டாம் அப்படின்னு இந்த ஆயத்து எப்ப இறங்குச்சு? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, முஸ்லிம்கள் இஸ்லாத்துக்கு வருவதற்கு முன்னாடி அவர்கள் பாவம் செய்தார்கள், கொலை செய்தனர், வரம்பு மீறி கொலை செய்தனர். அவர்கள் தகாத உறவு வைத்திருந்தனர், வரம்பு மீறி தகாத உறவு வைத்திருந்தனர்.
இஸ்லாத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அறிமுகப்படுத்திக் கொண்டிருக்கின்ற பொழுது அந்த முஷ்ரிக்கீன்கள் ஒரு சில பேர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், நீங்க சொல்றதுதான் வாஸ்தவம் தான், நல்லதுதான் சொல்றீங்க, இஸ்லாத்தை தான் எடுத்து சொல்றீங்க, உங்களுடைய கொள்கையை பற்றி சொல்றீங்க, என்னென்ன நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்றீங்க, அது எல்லாம் வாஸ்தவம் தான். நாங்க இவ்வளவு பாவங்களை செஞ்சிருக்கோமே, எங்கட அல்லாஹ் மன்னிப்பானா? இவ்வளவு அனுச்சாட்டியம் செஞ்சிருக்குமே, இவ்வளவு பேரை கொண்டு குமிச்சிருக்குமே, இவ்வளவு பேர்த்த தகாத உறவு வச்சிருக்குமே, எங்கட அல்லாஹ் மன்னிப்பானா? அப்படி மன்னிப்போம் உத்தரவாதம் நீங்க கொடுத்தீங்கன்னா நாங்க இஸ்லாத்துக்கு வர தயார். மன்னிப்பான்னு நீங்க உத்தரவாதம் கொடுத்தீங்கன்னா நாங்க இஸ்லாத்துக்கு வர தயார். அப்பதான் இந்த ஆயத்து இருந்துச்சு. குல்யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ். வரம்பு மீறி பாவம் செய்த என்னுடைய அடியார்களே, லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், நம்பிக்கை இழந்துடாதீங்க. இதோட இந்த ஆயத்தோடு சேர்த்து ஃபுர்கான்ல இருக்கக்கூடிய 68வது ஆயத்து இறங்கு. வல்லதீன லா யதுஊன மஅல்லாஹி இலாஹன் ஆகர் ولا يقتلون النفس التي حرم الله الا بالحق. நல்லடியார்கள் எப்படிப்பட்டவங்கன்னா, அவங்க வந்து யாரையும் கொலை செய்ய மாட்டாங்க அநியாயமா, அல்லாஹ்வோட சேர்ந்து யாருக்கு அல்லாஹ்வோட யாரையும் இணை வைக்க மாட்டாங்க அப்படிங்கிற அந்த ஆயத்தையும் அல்லாஹ் தஆலா இறக்கி வைக்கிறார். அப்பதான் இந்த ஆயத்து இறங்குச்சு. சூரா மாயிதால ஒரு வசனம் வரும், அஃபலா யதூபூன இலல்லாஹி வ யஸ்தக்ஃபிரூன. நீங்க பாவ மன்னிப்பு தேட வேண்டாமா, இஸ்திக்பார் செய்ய வேண்டாமா? பாவ மன்னிப்பு தேடுங்க, இஸ்திக்பார் தேடுங்க அப்படின்னு யார் கூப்பிடுறா? எப்படி ஹதீஸ்ல அல்லாஹ் தஆலா கூப்பிடுதா ஹதீஸ் இருக்குதோ, அதே மாதிரி இது அல்லாஹ் கூப்பிடுறது. அஃபலா யதூபூன இலல்லாஹி வ யஸ்தக்ஃபிரூன, தௌபா செய்யுங்க, இஸ்திக்பார் செய்யுங்க. அஃபலா யதூபூன இலல்லாஹி வ யஸ்தக்ஃபிரூன வல்லாஹு கஃபூருர் ரஹீம். அல்லாஹ் கருணையாளன், மன்னிக்கக்கூடியவன் அப்படின்னு இந்த ஆயத்து இருக்கு. இந்த ஆயத்துக்கு மேல உள்ள வசனங்களை எல்லாம் பார்த்தா யார் அல்லாஹ் கூப்பிடுறான்? பாவ மன்னிப்பு கேளுங்க, இஸ்திக்பார் செய்யுங்க, தௌபா செய்யுங்க, தௌபா கேளுங்கன்னு யார கூப்பிடுறான் அப்படின்னா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் கடவுள்னு சொன்னாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய மகன்னு சொன்னாங்க, உஸைர் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய மகன்னு சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய கை கட்டப்பட்டிருக்குது, அல்லாஹ் கஞ்சத்தனம் செய்யறான், வகாலத்தில் யஹூத் யதுல்லாஹி மக்லூலா, அல்லாஹ்வுடைய கை கட்டப்பட்டிருக்குது, அவனுக்கு விசாலமான மனசெல்லாம் இல்ல அப்படின்னு சொன்னவங்க. அல்லாஹ் வந்து ஒரு கடவுள் கிடையாது, அல்லாஹ்வோட சேர்ந்து இன்னும் 2 பேர் இருக்காங்க, அல்லாஹ் 3 கடவுள்களில் ஒருவன் தான் அல்லாஹ் அப்படின்னு சொன்னாங்கதான் அஃபலா யதூபூன இலல்லாஹி வ யஸ்தக்ஃபிரூன. நீங்க தௌபா செய்யுங்க, ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க, இஸ்திக்பார் செய்யுங்க. நீங்க தௌபா கேட்டீங்கன்னா நான் மன்னிக்க தயாரா இருக்கேன், நீங்க இஸ்திக்பார் கேட்டீங்கன்னா நான் மன்னிக்க தயாரா இருக்கேன், என்னுடைய கிருபையிலிருந்து நிராசை ஆகிறாதீங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா இப்பேற்பட்டவங்களை தான் கூப்பிடுறான். இதையெல்லாம் தாண்டி தன்னையே ரப்புன்னு சொன்னாம இருக்கிறான், அவனையும் அல்லாஹ் தஆலா இஸ்திக்பார் செய்ய அப்படிங்க. ஆனால் கடவுள் நான் தான் உயர்ந்த கடவுள் அப்படின்னு ஃபிரௌன் சொன்னானே, ஃபிரௌனை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்றான், நீ இஸ்திக்பார் செய், நான் மன்னிக்க தயாரா இருக்கேன், நீ தௌபா செய், நான் மன்னிக்க தயாரா இருக்கேன். இந்த வசனங்கள்லாம் சொல்ல வரக்கூடிய செய்தி என்னன்னா, எந்த சூழ்நிலையிலும் அல்லாஹ் தஆலா நம்மை கைவிட்டு விடுவார். நாம் அப்பேற்பட்ட பாவங்களை செய்திருக்கின்றோம், அல்லாஹ் என்ன போய் மன்னிப்பானா அப்படின்னு நாம் நிராசை ஆகிறதே கூடாது அப்படிங்கறத உணர்த்துறதுக்காக தான் இந்த ஆயத்து, இந்த வசனங்கள்லாம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இதெல்லாம் சொல்லிட்டு சொல்லுவாங்க, இதுக்கப்புறமும் யாராவது ஒருத்தர் அவநம்பிக்கையை உண்டு பண்ணினால் அடியார்களுக்கு மத்தியில், உன் பாவத்தை எல்லாம் மன்னிப்பானா, நீ செய்யாத பாவமா, நீ செய்யாத வேலையா, உன்னை பத்தி தெரியாதா, ஒன்னெல்லாம் எல்லாம் மன்னிக்க மாட்டான் அப்படின்னு யாராவது அவநம்பிக்கையை ஊட்டினால் அவன் குர்ஆனை மறுத்ததுக்கு சமம், அல்லாஹ்வை மறுத்ததுக்கு சமம், ரசூலை மறுத்ததுக்கு சமம். அல்லாஹ் சொல்றான், நான் மன்னிக்க தயாராக இருக்கிறேன்,
3 கடவுள்ல இன்னும் ஒருத்தர் கடவுள் நான் மன்னிக்க தயாரா இருக்கிறேன், பரவாயில்லை. ஈசா என்னுடைய மகன் நான் மன்னிக்க தயாராக இருக்கிறேன். ஈசாவையே கடவுள்னு சொன்னா நான் மன்னிக்க தயாராக இருக்கிறேன். என் கை கட்டப்பட்டிருக்கு, நான் மக்களுக்கு அடியார்களுக்கு விசாலமாக கொடுக்கிறது இல்லை ரிசுக்கு அப்படின்னு சொன்னா நான் மன்னிக்க தயாராக இருக்கிறேன். நான் மன்னிக்க தயாராக இருக்கும் பொழுது எப்படி என்னுடைய அடியார்களை பார்த்து உன்னை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் அப்படின்னு எப்படி அவநம்பிக்கையை ஊட்டலாம் அப்படின்னு அல்லாஹ் தஆலா கேட்கிற மாதிரி தான் இந்த வசனங்கள் அமைஞ்சிருக்கு அப்படின்னு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. ஒருத்தர் வஃபாத்தாக போறாங்க, அவருக்கே தெரியுது கொஞ்ச நாள்ல நம்ம ரூஹ் போயிடுவோம் அப்படின்னு தெரியுது. மகனை கூப்பிட்டு சொல்றாரு, நான் செய்யாத பாவம் இல்லை, நான் செய்யாத பாவம் இல்லை, நிறைய பாவம் செஞ்சிருக்கேன், உனக்கு தெரிஞ்சு செஞ்சிருக்கேன், உனக்கு தெரியாம செஞ்சிருக்கேன், ஏகப்பட்ட பாவம் செஞ்சிருக்கேன். நான் மோட்டா போயிட்டா என்னை எரிச்சு புதைக்க வேணாம் கூடாது, எரிச்சு சாம்பலாக்கி காத்துல அப்படி பரவி விட்டு அல்லாஹ்வுடைய கைக்கு என்னுடைய ஜனாசா கிடைக்கக்கூடாது, அல்லாஹ்வுடைய கைக்கு என்னுடைய மையத்து கிடைக்கக்கூடாது. அப்படி கிடைச்சிச்சு அப்படின்னா இதுவரைக்கும் உலகத்திலேயே யாருக்கும் கொடுக்காத தண்டனையை வேதனையை அல்லாஹ் எனக்கு கொடுப்பான், அதை தாங்குற சக்தி எனக்கு கிடையாது. அதனால நான் மோட்டா போயிட்டா என்னை எரிச்சு சாம்பலாக்கி காத்துல தூங்கி. மகன் என்ன பண்ணா, அப்பா சொன்ன மாதிரியே கொஞ்ச நாளைக்கு பிறகு அவர் வஃபாத் ஆகிறாரு. வஃபாத் ஆகிறதுக்கு பிறகு எரிச்சு சாம்பலாக்கி காத்துல தூங்கி. அல்லாஹ் எப்பேற்பட்டவன், எவ்வளவு வல்லமை மிக்கவன். சாம்பலா போனாலும் சரி, மக்கி போனாலும் சரி, திரும்ப மீட்கக்கூடிய எல்லா ஆற்றலும் சக்தியும் வல்லமையும் படைத்த ரப்புல் ஆலமீன் அந்த ரூபம் ஒன்று சேரு, அந்த ரூபுள்ள மனுஷனை எழுப்பு அப்படின்னு அல்லாஹ் தஆலா மலக்கிட்டு சொல்லி உத்தரவு போட்டு ரூபம் எழுந்துச்சு நிக்க. ஏன் இப்படி பண்ண, எதனால அப்படி பண்ண? மகாபத்துக்கு யாரும் உண்மையில ஒரு பயன்தான் இருக்கு, என்னை இப்படி எல்லாம் பண்ண வச்சு. நான் அப்படிதான் என் வசீத் செஞ்சேன். சொன்ன உடனே அல்லாஹ் தஆலா உடனே நான் உன்னை மன்னிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லு. நான் உன்னை மன்னிச்சுட்டேன் அப்படின்னா எப்பேற்பட்ட தவறுகள் செய்தாலும் அதை அல்லாஹ் மன்னிப்பதற்கு தயாராக இருக்கின்றான் என்பதற்கு இந்த வசனங்களை போல இந்த சம்பவம் நமக்கு ஒரு எடுத்துக்காட்டு. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வாங்க, குல் யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், நம்பிக்கை இழந்துடாதீங்க, தௌபா செய்யுங்க, எவ்வளவு பெரிய பாவமானாலும் சரி நம்பிக்கையை மட்டும் இழந்துடவே இழந்துடாதீங்கன்னு இருக்குல்ல இந்த ஆயத்து. இந்த ஆயத்து சூரா ஸுமர்ல இருக்கக்கூடிய ஆயத்து. இந்த ஆயத்து இந்த ஆயத்தை பத்தி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, குர்ஆன்ல 4 முக்கியமான ஆயத்துகள் இருக்கு. 4மே ஒவ்வொரு விஷயத்தை பேசுது. முதல் ஆயத்து அல்லாஹ்வுடைய குர்ஆன்லயே ரொம்ப மகத்துவமான ஆயத்து அப்படின்னா அது ஆயத்துல் குர்ஸி. அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் லா தஅഖுதுஹு சினத்து வலா நௌமுன் லஹு. இதுதான் ரொம்ப மகத்துவமான ஆயத்து. அல்லாஹ்வுடைய அல்லாஹ்னா எப்படி இருப்பா அப்படிங்கறத பத்தி 10 பேர் ஆணி வேற சொல்லக்கூடிய ஆயத்து. குர்ஆன்லயே ரொம்ப மகத்துவமிக்க ஆயத்து. இரண்டாவது, நன்மை தீமை எல்லாத்தையும் உள்ளடக்கி இந்த ஒரு ஆயத்து போதும். இதுல எல்லா நன்மைகளையும் அல்லாஹ் சொல்லிட்டான், எல்லா தீமைகளையும் அல்லாஹ் சொல்லிட்டான். எதெல்லாம் நல்லது எதெல்லாம் கெட்டது எல்லாத்தையும் இந்த ஒரு ஆயத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லிட்டான். அது என்ன ஆயத்து? இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கரி வல் பகி யஇதுக்கும் லஅல்லகும் ததக்கரூன். நீங்க கேட்ட ஆயத்து மாதிரி இருக்குல்ல, ஒரு வாரம் ஜும்மாப்ப இமாம் 2வது குர்பால ஓதக்கூடிய ஆயத்து தான். இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி, நீதமா நடந்துக்குங்க, வல் இஹ்சான், உதவி ஒத்தாசையா இருங்க, வ ஈதாஇ தில் குர்பா, சொந்த பந்தத்தை அரவணைச்சு வாழுங்க, வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர்,
யாராவது தப்பு செஞ்சா, தவறான விஷயங்கள்ல ஈடுபட்டா அதை தடுங்க. வயநாளில் பாஷாக்கள் முன்கறி வல்வதை எங்குக்கும் நாளுக்கும் ததக்கரும். மற்றவர்களுக்கு நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லுங்க. லஅல்லக்கும் ததக்கரும், நீங்களும் அதுல படிப்படை பெறுவீங்க, மற்றவங்களும் உங்க மூலமாக பிரயோஜனம் அடைவாங்க. அப்படிங்கிற இந்த ஆயத்து எல்லா நன்மை தீமைகளையும் உள்ளடக்கிய ஆயத்து. இது யார் சொல்றாங்க? இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. ஆயத்துகளிலே மகத்துவமான ஆயத்து என்பது ஆயத்துல் குர்சி. எல்லா நன்மைகளையும் தீமைகளையும் உள்ளடக்கிய ஆயத்து என்பது இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான். மூணாவது ரொம்ப சந்தோஷத்திற்குரிய ஒரு ஆயத்து அப்படின்னா, மகிழ்ச்சிக்குரிய ஆயத்து அப்படின்னா அது இந்த ஆயத்தா. குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ் இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ. என்னுடைய அடியார்களே, எவ்வளவு வரம்புமீறி பாவம் செய்திருந்தாலும் சரி, நம்பிக்கை இழந்துடாதீங்க. யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ, எல்லா பாவங்களையும் அல்லாஹ் தஆலா மன்னிக்க முடியும். இந்த ஆயத்து தான் குர்ஆனிலே மகிழ்ச்சிக்குரிய ஆயத்து அப்படின்னா. நாலாவது, அல்லாஹ்வின் மீது அளவு கடந்த நம்பிக்கை வைத்தால், நம்பிக்கை வைக்க வேண்டும். அப்படி நம்பிக்கை வைத்தால் என்ன நடக்கும் என்பதையும் அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய வசனம் தான் நாலாவது ஆயத்து. வமையத்தகில்லாஹ யஜ்அல் லஹு, சூரா தலாக்ல 28வது சூரா, கடைசி சூராவுக்கு முந்தின சூரா, சூரா தலாக்ல இருக்கக்கூடிய இந்த ஆயத்து. வமையத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மஹ்ரஜா, அல்லாஹ்வை நீங்க பயப்படு, அது போதும். வமையத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மஹ்ரஜா, அப்படி அல்லாஹ்வை நீங்க முறையா பயந்தீங்கன்னா, அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள்கிட்ட தக்வா இருந்துச்சு அப்படின்னா, யஜ்அல் லஹு மஹ்ரஜா வ யர்ஸுகுஹு மின் ஹைது லா யஹ்தஸிப், உங்களுக்கு தேவையான எல்லா வாசலையும் திறந்து விடுறோம். வ யர்ஸுகுஹு மின் ஹைது லா யஹ்தஸிப், நீங்க நினைச்சு பார்க்காத அளவுக்கு, நினைச்சு பார்க்காத விதத்துல, நினைச்சு பார்க்காத இடத்துல இருந்து உங்களுக்கு ரிஸ்க் வரும். வ யர்ஸுகுஹு மின் ஹைது லா யஹ்தஸிப், கணக்கே பண்ண முடியாது. وَمَن يَتَوَكَّلْ عَلَى اللَّهِ فَهُوَ حَسْبُهُ, யார் அல்லாஹ் மீது நம்பிக்கை வந்துருச்சோ, தவக்குல் வந்துருச்சோ, فَهُوَ حَسْبُهُ, அதான் அவருக்கு அவனே போதும், அல்லாஹ்வே போதும், வேற எதுவுமே தேவையில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆயத். அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கூட்டுகின்ற இந்த ஆயத். இந்த 4 ஆயத்துகளை குறிப்பிட்டு இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பேசும் பொழுது, இந்த 4ல் 3வது சொன்ன ஆயத்து தான் இந்த வசனங்களிலேயே, குர்ஆனுடைய வசனங்களிலேயே ஆறு மகிழ்ச்சிக்குரிய ஆயத் என்றால் அது குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ். யா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட சொல்லியிருக்காங்க, என்னுடைய உயிர் எவன் வசம் இருக்கின்றதோ அவன் மீது சத்தியமாக, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்தியம் செஞ்சு சொல்றாங்க, என்னுடைய உயிர் யார் வசம் இருக்கின்றதோ அந்த இறைவன் மீது சத்தியமாக உங்களுடைய பாவம் வானத்திற்கும் பூமிக்கும் இடைப்பட்ட அளவுக்கு உங்களுடைய பாவம் எண்ணில் அடங்காத வகையில் இருந்தாலும் அல்லாஹ் அதை நிச்சயம் மன்னிப்பார். பாவம் செய்வது மனித இயல்பு என்றால் அந்த பாவத்தை மன்னிப்பது இறைவனின் இயல்பு. இதே வார்த்தையை தான் வேற ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிருப்பாங்க, நமக்கு எல்லாம் தெரியும். குல்லு பனி ஆதம ஹத்தாஊன் வ கைருல் ஹத்தாஈன அத்தவாபூன், ஆதமுடைய மக்கள் அனைவரும் பாவம் செய்யக்கூடியவர்கள் தான், விதி விலக்கே கிடையாது. யாராக இருந்தாலும் சரி பாவம் செய்யக்கூடியவர்கள் தான். வ கைருல் ஹத்தாஈன அத்தவாபூன், தவறு செய்யறவர்கள் யார் நல்லவங்க அப்படின்னா அத்தவாபூன், தௌபா செய்யறவங்க தான் நல்லவங்க. பாவத்திலிருந்து விதிகளுக்காக யாரும் இருக்க முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸை அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்க முஸ்னத் அஹ்மதுல பதிவாக இருக்குது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்து சொல்றாங்க, ஒருவேளை நீங்கள் யாருமே பாவம் செய்யவில்லை, எல்லோரும் நல்லவர்களாக இருக்கின்றீர்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய மன்னிப்பை வழங்கக்கூடிய அந்த இயல்பை
காட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி பாவமே செய்யாத உங்களை நகர்த்திவிட்டு வேறொரு சமுதாயத்தை அந்த இடத்தில் உருவாக்கி அவர்கள் பாவம் செய்யும் பொழுது அந்த பாவங்களை எல்லாம் அல்லாஹ் தஆலா மன்னிப்பான். தன்னுடைய இயல்பை காட்டுவதற்காகவும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதையும் சத்தியம் செஞ்சுதான் சொல்றான். முஹம்மதுடைய உயிர் எவன் வசம் இருக்கின்றதோ அந்த இறைவனின் மீது சத்தியமாக, ஒருவேளை நீங்கள் பாவமே செய்யாத நல்லடியார்களாக இருந்தால் உங்களை நகர்த்தி விட்டு பாவம் செய்யக்கூடிய இன்னொரு கூட்டத்தை உருவாக்கி அவர்கள் பாவம் செய்கின்ற பொழுது அந்த பாவங்களை எல்லாம் அல்லாஹ் தஆலா அவர்கள் இஸ்திக்பார் கேட்க 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 மன்னிப்பார். ஏனெனில் மன்னிப்பு என்பது அல்லாஹ்வுடைய இயல்பு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸில் விளக்கம் தருகிறார். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு வழியா போயிட்டு இருக்கும் பொழுது ஒருத்தர் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கார், பயான் செஞ்சுட்டு இருக்கார். பயான் செஞ்சுட்டு இருக்கிற போய் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு பாக்குறாங்க, ஏன் இப்படி அவநம்பிக்கை தகமாக பேசுறீங்க? உங்களை பாவம்லாம் மன்னிக்க மாட்டாங்க, நீங்க அப்படி பாவியா போயிட்டீங்க, நீங்க செய்யாத பாவமா, யாருமே திருந்தல, நீங்க ரொம்ப பாவம் செய்யறீங்க, அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. போய் தடுத்து நிறுத்துறாங்க. ஏன் இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க? அவநம்பிக்கை ஊட்டுற மாதிரி நீங்க மக்கள்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆயத்தை தான் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு ஓதி காட்டுறாங்க. அல்லாஹ்வே சொல்றான், லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ் இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். எவ்வளவு பெரிய பாவம் செஞ்சாலும் அதை நான் மன்னிக்க தயாராக இருக்கேன், நான் கிருபையாளன் கருணையாளன் சொல்லும் பொழுது ஏன் இப்படி அவநம்பிக்கை ஊட்டுற மாதிரி பேசுறீங்க, இப்படி பேசாதீங்கன்னு இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு கண்டிக்கிறாங்க. என்ன நமக்கு யோசனை வரும்? அதற்கு சொல்லிட்டாங்க, எவ்வளவு பாவம் செஞ்சாலும் அல்லாஹ் மன்னிக்க தயாரா இருக்கான். அதற்கையும் தாண்டி ரசூலுல்லாஹே சொல்லிட்டாங்க, பாவமே நம்ம செய்யலைனாலும் இன்னொரு கூட்டத்தை உருவாக்கியாவது அவங்க பாவம் செய்யறத அல்லாஹ் தஆலா மன்னிப்பான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப நம்ம ஹோப்புல போய்கிட்டே இருக்கும் பொழுது அடிக்கடி சிறுபாடு செஞ்சுக்க வேண்டியது, திருப்பி நம்ம பழைய மாதிரி இருந்துக்கலாம் அப்படின்னு அர்த்தமா? கிடையாது. எவ்வளவுதான் இருந்தாலும் ஷைத்தானுடைய அந்த வஸ்வசால இருந்து அவனுடைய ஊசலாட்டத்திலிருந்து நாம் ரொம்ப பாதுகாப்பாதான் இருந்தா. பனு இஸ்ராயீல் காலத்துல ஷைத்தான் எல்லாம் நேர்ல பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் சில பேருக்கு கிடைக்குமா? அப்ப பனு இஸ்ராயீல் காலத்துல ஒரு அறிஞர் அவர் தன்னுடைய தோட்டத்துக்கு பாதுகாப்பதற்காக வேண்டி நாயை வளர்த்துக்கிட்டு இருந்தாரு. நாயை கூட்டிட்டு போறாரு, எத்தாப்புல சைத்தான் வரலாம். சைத்தான் பாக்குறாரு, சைத்தான்கிட்ட கேட்கிறாரு, ஏன்னா இப்ளீஸ் இப்படி படாத பாடுபடுத்துறிய மக்களை, எதுக்கு இப்படி இவ்வளவு தூரம் வழி எடுத்துக்கிட்டு இருக்க? ஒருத்தரையும் நீ விட்டு வைக்க மாட்டேங்கிற, எதையாவது பண்ணி எதையாவது சந்தேகம் உண்டு பண்ணி யாருக்காவது எதையாவது கெடுதல் பண்ணிக்கிட்டே இருக்க, உன் பேச்சை கேட்டு இந்த ஜனங்க ஆடிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அந்த அறிஞர் கேட்கிறார். அதுக்கு சைத்தான் நான் என்னங்க பண்றது, நான் ஏதாவது பண்ணனா, நான் இருக்கேன், ஏன் வாங்க அப்படின்னு அவரை கூட்டிட்டு போய் நான் இப்ப என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க அப்படின்னு தேனை எடுத்து செவுத்துல தடவிடும். தேனை எடுத்து செவுத்துல தடவிடும். செவுத்துல தடவுறோம்னே எறும்பு விழுது, வண்டுனா அந்த இனிப்பை சாப்பிடுறதுக்காக அப்படி முக்கியம். அந்த வண்டை சாப்பிடுறதுக்கு வண்டை சாப்பிடுறதுக்கு பள்ளி வருது. பள்ளி ஒரு பூச்சியா குடிச்சுக்கிட்டு எறும்பியா குடிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த கடைக்காரன் ஒரு கடைக்கு பக்கத்துல தான் தேனை தடவி இருக்காரு. கடைக்காரன் ஒரு பூனை இருக்குது. அந்த பூனை எலியை பிடிக்கிறது, அதாவது பள்ளியை பிடிக்கிறதுக்காண்டி பார்த்துக்கிட்டே இருக்கு. பூனை ஒரு மாதிரியா பார்க்குமா, அப்படி பூனை பள்ளியை ஒரு மாதிரியா முளைச்சு பார்த்துட்டு இருக்கும் போது இந்த அறிஞர் உள்ள நான் என்ன பண்ணது, நீ என்னத்தான் முளைச்சு பார்க்கற அப்படின்னு சொல்லி பூனையை அடின்னு அடிக்க ஆரம்பிச்சு. ஏன் பூனையை நீ எப்படி அடிக்கலாம் வாங்கி அப்படின்னு கடைக்காரன் பூனைக்கு சொல்லக்காரன் கடைக்காரன் என்ன பண்றான், நாயை போட்டு அடிக்க. ஏன் நாயை நீ எப்படி அடிக்கலாம் அப்படின்னு அந்த அறிஞர் கடைக்காரன் போட்டு அடிக்க. கொஞ்ச நேரத்துல அந்த ஏரியாவை கலவரமாயிடும். அப்புறம் தான் அறிஞர் தட்டி விட்டுலாம் எழுந்துச்சு. அப்ப செய்தான் கேட்டானா, நான் ஏதாவது பண்ணனா கேன தடவனா, அவ்வளவுதான்.
இதுதான் சைத்தானுடைய வேலை. சைத்தான் ஏதாவது பண்ணி நம்மளை இஸ்திக்பாரிலிருந்து பாவ மன்னிப்பு தேடுவதிலிருந்து நாம் நம்மை மீட்டு எடுத்து பாவத்திலிருந்து நாம் ஒதுங்க வேண்டும் என்று நினைத்தாலும் ஏதாவது ஒரு வகையில் சைத்தான் நம்மளை தூண்டிக்கொண்டே இருப்பான், பாவங்களை செய்ய வைத்துக் கொண்டே இருப்பான். ஆனால் நாம் பாவங்களிலிருந்து முற்றிலுமாக ஒதுங்குவதற்கு உண்டான வழிமுறையை தேடி முழுமனவோடு இஸ்திக்பார் நாம் தேடுகின்ற பொழுது நிச்சயம் அல்லாஹ் தஆலா நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கு தயாராக இருக்கின்றார். அல்லாஹ்வுக்கு தெரியாதா நம்மளை பத்தி? அல்லாஹ்வே சொல்லியிருக்கான், இந்த மனுஷன் இருக்கானே, இந்த மனுஷன் ரொம்ப பலகீனமானவன், ரொம்ப கோழையானவன் அப்படின்னு ஒவ்வொரு இடங்களையும் மனிதனுடைய இயல்பை பத்தி அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கான். படைச்சவன் அவன் தான், அவனுக்கு தெரியாதா? எது மனிதர்களுக்கு சந்தோஷத்தை, எது மனிதர்களுக்கு நிம்மதியை தருமோ அதையெல்லாம் நமக்கு அல்லாஹ் தஆலா தந்து விட்டான். அதையெல்லாம் நமக்கு தந்துட்டான். ஆலமரத்துக்கு கீழே போய் படுக்கிறான். ஆலமரத்துக்கு கீழே ஆலமரத்தை பார்த்துக்கிட்டே இருக்கான். தூரமா பார்த்துக்கிட்டே இருந்துட்டு, என்ன அல்லாஹ் இவ்வளவு கொடியில சின்ன சின்ன கொடியில் இருக்கு, அந்த கொடியில படறதுக்கு இவ்வளவு பெரிய பூசணிக்காய் வருது, இவ்வளவு பெரிய சொரக்கா இருக்கு, சாதாரண கொடியில படருது. அந்த கொடியில படற காய்கள், காப்பி கொடி காய் எப்படி இருக்குது? சொரக்காய் இவ்வளவு பெருசா இருக்கு, பூசணிக்காய் இவ்வளவு பெருசா இருக்கு. இவ்வளவு பெரிய ஆலமரம், அதுல பார்த்தா சின்னதா காய் காய்க்குது. என்ன அல்லாஹ் இப்படி படைச்சுட்டான் அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு கொஞ்ச நேரத்துல தூங்குறாரு. ஆலமரத்துக்கு கீழே, ஆலமரத்துக்கு கீழே தூங்கினா தூக்கத்துல அப்படி சட்டுன்னு அந்த ஆலமரத்துல இருந்து காய் விழுகுது. காய் விழுந்தவனெல்லாம் யோசிக்கிறான், அல்லாஹ் கரெக்டா தான் படைச்சிருக்கான். அவ்வளவு ஹைட்ல இருந்து பூசணிக்காய் சைஸ்ல மண்டையில விழுந்துச்சுன்னா என்ன ஆகுது? அல்லாஹ் கரெக்டா தான் படைச்சிருக்கான் அப்படின்னு உணர ஆரம்பிக்கும். இதே மாதிரிதான் அல்லாஹ் நமக்கு எது தேவையோ அதை தெளிவாக படைத்து விட்டான். மனுஷனுக்கு இது எது தேவை, இது தேவை கிடையாது, இது இருந்தா அவன் வாழ்க்கை நல்லா இருக்கும், இது இருந்தா அவன் கெட்டு போவான் அப்படின்னு என்னென்ன தேவைகளோ அது எல்லாத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் படைத்து. சரி, இந்த இரவுல இஸ்திக்பாரை பத்தி இருக்கு, இஸ்திக்பாரை பத்தி சொல்லியாச்சு. ரிஸ்க பத்தியும் அல்லாஹ் கேட்கிறானே, சோதனை இருந்தால் சோதனையிலிருந்து பாதுகாப்பு தேடுறதா, பாதுகாப்பு தேடுங்க அல்லாஹ் கேட்கிறானே, அதை பத்தி தான் நீங்க ஒண்ணுமே சொல்லலையே அப்படின்னா, இஸ்திக்பார் செய்து விட்டால் மீதி அனைத்தும் கேட்காமல் தானாக மீதி நம்முடைய தேவைகள் என்னென்ன இருக்குதோ, ரிஸ்க பத்தி, சம்பாத்தியத்தை பத்தி, வருமானத்தை பத்தி, வேலை வாய்ப்பை பத்தி என்னென்ன தேவைகள் இருக்கோ எல்லாம் தன்னால் வந்தது. அருவி கொட்டுற மாதிரி அந்த அருவியில அடைச்சுக்கிட்டு இருக்க கல்லு தான் இஸ்திக்பார். அந்த கல்லை நமுத்துனா எப்படி தண்ணி அப்படியே வலிஞ்சு போல ஆரம்பிக்குமோ, அந்த இஸ்திக்பாரை நம்ம கேட்டு அந்த கல்லை நகர்த்திட்டோம்னா நமக்கு வரக்கூடிய ஞாபகத்தில் எல்லாமே. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கிட்டத்தட்ட 1000 வருடங்கள்லாம் தாவத்துடைய பணியை செஞ்சிருக்காங்க. இஸ்லாத்துக்கு எடுத்து சொல்லியிருக்காங்க. எத்தனை வருஷம்? 1000 வருஷத்துக்கு மேல அப்படி செஞ்சுட்டு இருக்கும் பொழுது கிட்டத்தட்ட சுமார் 40 வருஷம் 40 வருஷம் 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, 40 வருஷம் மழை கிடையாது. கடுமையான பஞ்சம், வறட்சினால் வறட்சி, அப்படி ஒரு வறட்சி. அதே மாதிரி சாப்பிட்டாத்தான பெண்களுக்கும் யாருக்குமே குழந்தை பாக்கியம் இல்லை. 40 வருஷமா யாருக்கும் குழந்தை பாக்கியம் இல்லை. ஊர்ல தண்ணி இல்லை, மழை தண்ணி இல்லை, பஞ்சம் நாள் அப்படி ஒரு பஞ்சம். அந்த மக்கள் எல்லாம் சொல்றாங்க, 1 வருஷம் 2 வருஷம்னா பரவாயில்லை, 40 வருஷம் மக்கள்லாம் எலும்பு தூரமாயிட்டாங்க, யாருக்குமே குழந்தை பாக்கியம் இல்லை, துஆ செய்யுங்க அல்லாஹ்ட்ட அப்படின்னு சொல்லும் பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க, இதே வார்த்தையை தான் சொன்னாங்க. யா கௌமி இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் சும்ம தூபு இலைஹி யுர்சில் ஸமாஅ அலைக்கும் மித்ரா. என்னுடைய கூட்டமே, நீங்க அல்லாஹ்ட்ட இஸ்திக்பார் செய்யுங்க. அல்லாஹ்ட்ட நீங்க இஸ்திக்பார் செய்யுங்க, உங்களுக்கு தேவையான மழை வரும். அல்லாஹ்ட்ட இஸ்திக்பார் செய்யுங்க, உங்களுக்கு தேவையான ரிஸ்க் வரும். அல்லாஹ்ட்ட நீங்க இஸ்திக்பார் செய்யுங்க, உங்களுக்கு தேவையான குழந்தை செல்வம், குழந்தை பாக்கியம் உண்டாகும். ஃபகுல்து இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா
யுர்சிலிஸ் ஸமா அலைக்கும் மித்ராரா வ யும்திதுக்கும் பி அம்வாலின் வ பனீன். நீ இஸ்திக்பார் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு மழை வரும், உங்களுடைய பொருளாதாரம் விரக்தியாகும், உங்களுக்கு குழந்தை பாக்கியம், அதுவும் ஆண் குழந்தைகளாக உங்களுக்கு பிறக்கும் என்று நூஹ் அலைஹிஸ்ஸலாம் உங்களுடைய கூட்டத்தாருக்கு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னதை அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல பதிவு செஞ்சார். அப்ப எல்லா ரிஸ்க்குக்கான ஆதாரம், மூல ஆதாரம், உங்களுடைய வாழ்க்கை செழிப்புக்கான மூல ஆதாரம் எங்க இருக்கு? எங்க இருக்கு? இஸ்திக்பார்ல இருக்கு. எங்க இருக்கு? இஸ்திக்பார்ல இருக்கு. நாம பாவ மன்னிப்பு கேட்டுட்டோம் அப்படின்னா நாம கேட்க வேண்டிய நம்முடைய தேவைகள் கேட்டது எல்லாம் விட பன்மடங்கு கொடுக்கக்கூடிய ஒன்று புலானம். இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய ஒரு மார்க்கம் மாமே. அவங்க ஒரு ஊருக்கு போறாங்க. ஒரு பள்ளிவாசலுக்கு போறாங்க. மோதினாரு கதவை சாத்துற நேரத்துல போயிட்டாங்க. மோதினாருக்கு தெரியல வந்திருக்கிறவங்க பெரிய மார்க்க மேதை அப்படின்னு. அவர் வழக்கமா அவருடைய குட்டியை பார்த்தே ஆகும் இல்லையா, வெளியே போக கதவு மூடணும்னு சொல்லி அவரை எடுத்து வெளியே தள்ளி கதவு மூடிடுறாங்க. வெளியே எப்படி தள்ளினார் அப்படிங்கிறதே அந்த சம்பவத்துல இருக்கு. அங்க இமாம் அஹ்மது பின் ஹம்பல் தொழுதுட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரம் வந்து ஆசுவாசமா படுக்கலாம் அப்படின்னு சொல்லி படுத்திருக்காங்க போல தெரியுது. காலை பிடிச்சு தரன்னு இழுத்துட்டு வந்து வெளியே வந்து விட்டுறாரு. விட்டுட்டு கதவை பூட்டிடுறாரு. இமாம் அப்படி நடந்து போய்கிட்டே இருக்காங்க. ஒருத்தர் ரோட்ல கடை வச்சு பரோட்டா கடை வச்சிருக்காரு. பரோட்டா கடை நடத்திக்கிட்டு இருக்காரு. அவரு பாக்குறாரு, என்ன ஏதுன்னா விசாரிக்கிறாரு. வாங்க என் வீட்டுல வேணா தங்குங்களேன் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட கூட்டிட்டு போயிடுறாரு. ஒரு நாள் தங்குறாங்க. அவர் அவருடைய கடைக்கு வர்றாங்க. கடையில மாவு பசிக்கும் போதும் எது என்னமோ முன்முழுத்துக்கிட்டே இருக்காரு. என்ன முன்முழுத்துக்கிட்டே இருக்காருன்னா அஸ்தக்ஃபிருல்லாஹ் தேடிக்கிட்டே இருக்காரு. அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லிக்கிட்டே மாவு பேசுகிறாரு, ரொட்டி போடுறாரு, வேடா பிடிக்கிறாரு, எல்லா வேலையும் பண்றாரு. அப்ப இமாம் பேச்சு கொடுக்குறாரு. என்ன ஓதிக்கிட்டே இருக்கீங்க, என்ன முன்முழுத்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு. இல்ல நான் இஸ்திக்பார் செஞ்சுக்கிட்டே இருக்கேன். சரி, இவ்வளவு இஸ்திக்பார் செய்றீங்களே, ஏதாவது பலனை அனுபவிச்சிருக்கீங்களா? அதுக்கு உண்டான ஃபாயிதாவை கண்ணால பார்த்திருக்கீங்களா? நான் பார்த்திருக்கேன். என்ன பார்த்திருக்கீங்க? நான் என்னென்னலாம் கேட்டனோ அல்லாஹ் தஆலா எனக்கு எல்லாம் கொடுத்தான். எல்லாம் கொடுத்தான். சொந்தமா தொழில, வீடு, வாசல், பரக்கத்து எல்லாத்தையும் அல்லாஹ் கொடுத்தான். இன்னும் ஒன்னே ஒண்ணுதான் பாக்கி. என்ன பாக்கி? இமாம் அஹ்மது பின் ஹம்பலை நேரில் பார்த்து விட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டே இருக்கின்றேன். அதையும் அல்லாஹ் தஆலா நிறைவேற்றி கொடுத்துருவா அப்படின்னு சொல்லி முடிக்கும் போது இமாம் சொல்லிட்டாங்க, நான் தான் இமாம் அஹ்மது பின் ஹம்பல், இதையும் நிறைவேற்றிட்டான் உனக்கு அல்லாஹ் தஆலா அப்படின்னு இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க. அப்ப அந்த பரோட்டா மாஸ்டர் என்ன பெருசா செஞ்சாரு? இஸ்திக்பார் செஞ்சார். இஸ்திக்பார் செய்ததின் காரணமாகத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருடைய எல்லா தேவைகளையும் நிறைவேற்றிவிட்டு கடைசி ஆசையாக இருக்கக்கூடிய இமாமை சந்திக்க வேண்டும் என்கின்ற அந்த ஆசையும் அல்லாஹ் தஆலா கண் முன்னாடியே நிறைவேற்றி காட்டினார். எனவே இஸ்திக்பார் தான் நம்முடைய தலையாய இபாதத்துகளில் மிக முக்கியமான இபாதத். அந்த செய்தியைத்தான் இது போன்ற இரவுகள் நமக்கு உணர்த்தி காட்டுகின்றது. இந்த இரவில் நாம் கேட்டு பெறுகின்ற இந்த இஸ்திக்பார் மூலம் அடுத்த ஒரு வருடத்திற்கான அந்த அமானாமா லௌஹுல் மஹ்ஃபூஸிலிருந்து மலக்குமார்களுக்கு அல்லாஹ் தஆலா ஒப்படைக்கின்ற பொழுது ஒருவேளை நம்மை அல்லாஹ் தஆலா நல்லவனாக எழுதியிருந்தால், சரிப்படுத்தி இருந்தால் அதை நீடித்து நிலைத்து தர வேண்டும் என்று கேட்க வேண்டும். ஒருவேளை துரதிர்ஷ்டவசமாக நம்மை துர்பாக்கியவான்களாக அல்லாஹ் தஆலா எழுதியிருந்தால் அதிலிருந்து நம்முடைய பெயரை விலக்கி நல்லோருடைய பட்டியலில் நம்முடைய பெயரை சேர்த்திருக்க வேண்டும் என்று துஆ செய்வதற்குண்டான ஒரு அற்புதமான இரவுதான் இந்த இரவு. இந்த இரவில் நாம் இஸ்திக்பார் செய்து நாம் ரமலானுக்கு தயாராகக்கூடிய அளவிற்கு நம்முடைய மனதை பக்குவப்படுத்த வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தது போல் நம்முடைய எல்லா பாவங்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மன்னித்து அருள் புரிவானாக. அவனுக்கு இணை வைப்பதிலிருந்தும் அல்லாஹ் தஆலா நம்மை காப்பாற்றி நம்முடைய அனைத்து பாவங்களையும் மன்னித்து வரக்கூடிய ரமலானை முழுமையான முறையிலே இபாதத்தில் கழிப்பதற்கு நமக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் அல்லாஹ் தஆலா தந்தருள் புரிவானாக. ஆமீன். வ அஹ்தமா நான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.